தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து மாநில ஆளுநர் பத்தி பார்க்க போறோம். அவங்க பண்ணக்கூடிய நியமனங்கள்ல எது தவறானது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மாநில ஆளுநரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்னன்றது பார்த்துரலாமா? ஆர்டிக்கல் வந்து 153லேருந்து 162 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் தான் மாநிலத்தினுடைய ஆளுநரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்க. மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். நெக்ஸ்ட், மாநில பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தரை நியமிக்கிறார். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எது தவறானது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் தவறு. ஏன் அப்படின்னா மாநிலத்தில் உள்ள யூனிவர்சிட்டிஸோட வேந்தர், அதாவது பல்கலைக்கழகங்களோட வேந்தர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் தான். துணை வேந்தரை தான் யார் நியமிப்பாங்க? ஆளுநர் வந்து நியமிப்பாங்க. அதர்வைஸ் அந்தந்த மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர்னு கேட்டால் யாருன்னு பார்த்தோம்னா மாநிலத்தினுடைய ஆளுநர் தான். ஸோ அதுக்கப்புறம் முதலமைச்சரை நியமிக்கிறாங்க. இது கரெக்டு. மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். முதலமைச்சர் மட்டும் இல்லாமல் முதலமைச்சரால் பரிந்துரை பண்ணக்கூடிய அமைச்சர்களையும் யார் நியமிக்கிறாங்க? ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுவே இப்போ அதாவது பழங்குடியினர்கள் வசிக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பழங்குடியினர் நல அமைச்சர்களையும் யாரை நியமிக்கலாம்? ஆளுநர் வந்து, ஏன்னா அவங்களும் அமைச்சர்கள் தானே. ஓகேங்களா? முதலமைச்சரால் பரிந்துரை பண்ணக்கூடிய அமைச்சர்களையும் அவங்க வந்து நியமிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்குடியினர் நல அமைச்சர்களையும் யாரை நியமிப்பாங்க? ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நியமிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டின் என்னது? எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாநில பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர், ஏன்னா ஆக்சுவலாக ஆளுநர் தான் வேந்தர். அப்போ வேந்தரை நியமிக்கிறாருன்றது தவறு. அப்போ துணை வேந்தரை தான் யார் நியமிப்பாங்க? மாநில ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க. ஸோ ஆளுநரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 153லேருந்து 162 வரைக்கும். ஸோ இப்போ இதில் இன்னொரு வேறு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1947 ஓகேவா, சுதந்திரத்தப்ப தமிழ்நாட்டில் யார் ஆளுநராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ச்சிபால்டு எட்வர்ட் நை அப்படின்றவங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்தப்ப ஆர்ச்சிபால்டு எட்வர்ட் நைட் இவங்க தான் வந்து என்னென்னா தமிழ்நாட்டோட கவர்னராக இருந்திருப்பாங்க. இவங்களோட இயர் கிடையாது, நான் இண்டிபெண்டன்ஸ் ஆன இயர் தான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஆளுநர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திமா பிவி. இது இப்போ நம்ம ரீசெண்டாக அவங்க இப்போ இறந்து கூட போயிருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஆளுநர். ஓகேங்களா? ஆளுநர் பற்றி உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆளுநர் வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக இருப்பாங்களா? அதற்கான சட்ட